அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணால் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுக்கு மல்லி காஃபி பொடி தான். இது என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு மல்லி எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 400 கிராம் அளவு மல்லி இருக்கும். அரை கிலோவுக்கு ஒரு 100 கிராம் கம்மி. அதுக்கு 50 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சுக்கு இருந்தாலும் காரமாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் 400 கிராம் மல்லினா ஒரு 50 கிராம் சுக்கு. ஃபஸ்ட்டு மல்லியை நல்லா வறுத்துக்கலாம். வாசம் வர்றதோட கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் கரிகிற மாதிரி கரியில் செஞ்சு கொஞ்சம் முன்னுக்குட்டி அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க. அப்போ தான் நல்லா ப்ரௌனிஷாக வரும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். பார்த்தா தெரியும், ஒன்று லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்கும், கொஞ்சம் கருப்பு வந்த மாதிரி. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த காஃபி பொடி உங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பால் கூட சேர்த்துமே போடலாம். இப்போ அது கூடவே ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய். ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக வேண்டாம். சுக்கோட கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏலக்காவையும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகு, 1 டீஸ்பூன் கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்குறேன். இல்லை உங்களுக்கு மிளகு ஃப்ளேவர் பிடிக்கும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கோம். பால்லையுமே இந்த காஃபி பவுடர் போட்டு நம்ம காய்ச்சி குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பட்டி காஃபி, தனியாக சுக்குமல்லி காஃபி எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். மிளகு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதையும் மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுக்கு, அதையும் அப்படியே நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வறுக்கணும்னு நான் காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும், அங்கங்கே இந்த மாதிரி நல்லா கருப்பு வந்திருக்கும், டாட்டாக வந்திருக்கும். இந்த அளவுக்கு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்ததெல்லாம் லைட்டாக ஆறிட்டுருக்கு. சுக்கை மட்டும் உரலில் கொஞ்சம் தட்டிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சிக்கலாம். நீங்கள் நிறையா செய்கிறீங்கன்னா அப்படியே மிஷினில் கூட திரித்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால சுக்கை லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ நைஸாக முடியுமோ அரைச்சி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் தும்பு இருக்க தான் செய்யும். அது கூடவே நம்ம மல்லியும் போட்டு மறுபடியும் அரைக்க போகிறோம். இந்த அளவுக்கு இருக்கும். அதில் உள்ள நார்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டே அதை எடுக்க வேண்டாம். இது கூடவே மல்லியையும் சேர்த்து ஏலக்காய் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, இதுலேயும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு அரிப்பு வச்சு கொஞ்சம் அரிச்சிக்கோங்க. ஏன்னா காஃபி பவுடர் நைஸாக வேணும். மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டிலே மிக்சியிலங்கும் போது இன்னொரு தடவை அதை நல்லா ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சிட்டு அதை மறுபடியும் அது கூட சேர்த்தே அரைக்கணும். அது தூரம் கொட்டிட வேண்டாம். இந்த அளவுக்கு சளிச்சு எடுத்துருக்குறேன். மறுபடியும் அதை மிக்ஸி ஜாருக்குள்ள தான் போட்டிருக்கேன். அந்த கொஞ்சம் பரபரன்னு இருக்கிறதெல்லாம் அது கூடவே மறுபடியும் மல்லியை போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் அரைச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டாக தூர கொட்ட வேண்டாம். நல்லா பொடிசாக நைஸாக கிடச்சிரும். பார்த்திங்களா, நம்மளோட காஃபி பவுடர் ரொம்பவே மணமாக இருக்குது, கமகமன்னு இருக்குது. இதோட ரொம்பவே ஹெல்த்தியான பொடியும் கூட. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.